பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சுட்டுருச்சா கத 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 கதன்னு வதக்கிடணும். அடுத்தது என்னம்மா? அடுத்தது புளி, புளி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகேம்மா. அடுத்ததும்மா? அடுத்தது 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேம்மா. இது வந்து ஆட்டுக்கல்ல அரைச்ச மசால். ஆட்டுக்கால் மசால். இதுல என்னென்ன போட்டிருக்கோம் சொல்லு பாப்போம். என்னென்ன போட வேண்டியது இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே போட்டிருக்கோம். பரவாயில்ல, அப்படியே முடிச்சிட்ட பத்தியா. இப்பயே மீனை மீந்த விடணுமா? இப்பயே மீந்த விடக்கூடாது. மீன் பார் தன்னோட இடத்துக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்கு. குழம்புல வந்து நான் குதிப்பேன். அரைச்ச மஞ்சள் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்தது மீன் பொரிக்கலாம். வாங்க வாங்க. தக 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 நாடவா. பண்ணிச்சம்மா. சூப்பர்மா. அப்படியே எடுங்கம்மா. அப்படியா? முட்டை போட்டதும் அந்த மசாலே வெளியில வரல. ஆமா. இது ஒரு டிப்ஸ். சூப்பரா வந்திருக்கு. So beautiful, so delicate, just looking like a wow. பக்கத்துல இந்த மீன் பீஸும் பொரிச்ச மீன் பீஸும் பார்க்கும்போது தக 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 நின்னுதா. தக 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 அடவா. குழம்பு மீன் நீயே டேஸ்ட் பார்த்துடுமா? நானே பார்க்கட்டா? இல்லக்கண்ணே நீ தான் டேஸ்ட் நல்லா. இல்லை நீங்கள் பாருங்க. அதனால என்ன சரி டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டீங்க. தாய் பேச்சை என்னைக்குமே மீறினது இல்லை இந்த தினேஷ். வந்துட்டேன். பார்த்துடலாமா டேஸ்ட்டு? வெறித்தனம் வெறித்தனம். சூப்பர்மா. ஆனியனும் அதுவும் டேஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு கடி, அது ஒரு கடி செம்ம. அப்படியே லெமனும் புளிஞ்சு விட்டோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். குழம்பு மீன் டேஸ்ட் பார்த்தலாம். இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான். நான் சாப்பிட்றது மட்டும் என்னையுமே நினைக்காதீங்க. உங்களை விட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது. ஓகே பாருங்க, கண்ணில் கூட தண்ணி கண் கலங்குது. வாய் குளருதே, கண் கலங்குது பாருங்க. கலங்குது பா. சரியான சாப்பிட்டுமா. அல்டி. ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து மசால் போட்டு ஒரு பரட்டிட வேண்டியது தான். ஆமாம். அது பாரு, தலை வால் எல்லாம் சேர்த்து குழம்புக்கு பீஸ் ஒரு 4 பீஸும் சேர்த்து ஆமாம் குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு. அதில் எனக்கு 2 பீஸ் வந்தாகணும். சரி, கண்டிப்பாக உனக்கு உண்டு, கவலையே பட வேண்டாம். ஓகே. அடுத்தது என்ன? அடுத்தது ஃப்ரை தான். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் என்னது, அவங்களே கடையில் கொடுப்பாங்களே அந்த பவுடரை போட்டு ஒரு கொட்டிடலாம். கொட்டிக்கலாம் நல்லா. ஓகே. அப்புறம் அதுலேயே வந்து ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். எக்கா? கடைசியாக சேர்த்தனா தான் நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட்லேயும் சேர்க்கலாம், எப்படி சேர்த்தாலும் சரி. ஆனால் எக்கு சேர்த்தனா அதோட மசால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் வெளியே வராது. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும், நல்லா கெட்டியாயிடும். ஆமாம். கலக்குன்னு கலக்க வேண்டியது தான் இன்னைக்கு. ஆமாம். பாருங்க, அந்த கலக்கிறப்பயே வந்து அந்த மசால் இது வந்து நல்லா கலக்கிட்டோம்னா அப்படியே நல்லா நல்லா பிடிச்சிக்கும். வெளியில் வந்து நம்ம பிரிஞ்சு வராது. மசால் வந்து நம்ம ஆயிலில் போட்டோம்னா அந்த மீனில் இருக்கிற மசால் வந்து பிரியாமல் அப்படியே வரும். நல்லா பைண்டிங் ஆயிடும். ஓஹோ, சரி சரி. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, நல்லா பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. காய வைக்க தேவையில்லை. காய வைக்கணும், ஆனால் நம்ம நார்மலாக பிரட்டி காய வைக்கிறதோட இது கொஞ்சம் கம்மியாகவே சீக்கிரமாக காஞ்சிரும் போல இருக்கு. சீக்கிரம் பைண்டிங் ஆயிரும். அடுத்தது என்ன? அடுத்தது நாட்டுக்கோழி. உங்களுக்காக பாருங்க. என்னடா இது இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சரியான பசியா, அதனால ஒரு கட்டிட்டோம். மீதியாவது உங்களுக்கு காமிச்சலாமே, மனசு கேட்கல, அதனால தான் உங்களுக்கு காமிச்சிட்டோம். ஆமாம், பார்த்துக்கோங்க. நல்லா பொங்கலுக்கும் நம்ம இதுக்கும் கிரேவிக்கும் சூப்பர். நாட்டுக்கோழி கிரேவி. அம்மா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சம்மா? ரெடி ஆகலை, இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி ஆகிறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? சூப்பர்மா. குழம்பு மீனுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதுலேயே அப்படியே பரட்டி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அந்த மீனில் வர என்ன சொல்கிறது ஸ்மெல் வராமல் இருக்கும். ஓகேம்மா, அல்டி. நான் சொன்ன இங்கிலீஷ் கரெக்டா? இங்கிலீஷ் அருமை. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சுட்டுருச்சா
பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தாளி கத 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 கதன்னு வதக்கிடணும். கத 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 கொத 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 கொத. ஐயோ உடைக்கிறானே. சூப்பர்மா. அடுத்தது என்னம்மா? அடுத்தது புளி. புளி தேவையான அளவு. சூப்பர். ஒவ்வொருத்தர் வந்து புளி அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் புளி வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குவாங்க. ஆமாம், அதாவது புளி கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீன் குழம்பு மாதிரியும் இருக்கணும். 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகேம்மா. அடுத்ததுமா? அடுத்தது 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேம்மா. சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேம்மா. கல்லுப்பா தூளுப்பாம்மா? கல் உப்பு தேவையான அளவு. ஓகேம்மா. ஃபஸ்ட்லேயே வந்து புளி சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து இது வந்து நல்லா வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் வந்து அரைச்சி எல்லாம் வச்சுட்டு கடைசியாக புளி சேர்ப்பாங்க. அப்படியே சேர்த்து வைக்கலாம். முன்னாடி சேர்த்து வச்சிங்கன்னா புளியோட இது வந்து தெரியாது. என்ன சொல்கிறது, புளிப்புத்தன்மை அதிகமாக இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம்னா. இது வந்து ஆட்டுக்கல்லில் அரைச்ச மசால். ஆட்டுக்கால் மசால். இதில் என்னென்ன போட்டிருக்கோம் சொல்லு பார்ப்போம். என்னென்ன போட வேண்டியது இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே போட்டிருக்கோம். பரவாயில்ல, அப்படியே முடிச்சிட்ட பத்தியா. அங்கே நிற்கிறான் தினேஷ். வெங்காயம், தக்காளி, தேங்காய், அப்புறம் என்ன வேற என்ன? அப்புறம் என்ன நான் சொல்கிறேன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, அந்த பிள்ளை இந்த பிள்ளை. கொட்டிடுச்சு. சூப்பர். இப்பயே மீன் எதில் நீந்த விடணுமா? இப்பயே நீந்த விடக்கூடாது. குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொதிச்சு வரணும்ல, அதுக்கப்புறம் தான் மீனை சேர்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிடுவோம். மீன் பார் தன்னோட இடத்துக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்கு. குழம்புல வந்து நான் குதிப்பேன். என்ன மீன்? பாறை மீன். பாறையில் என்னமோ போட்டிருக்கீங்களே? பாறையிலையா? இதான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒன்னே சொல்லிட்டேனே. ஓகே, போட்டு பெரட்டி. மீன் வந்து மீனோட ஸ்மெல் வராது அதிகமாக இப்படி போட்டால். ஓ, கொதிக்குது. அம்மா அதுல மறந்துட்டேன், நீங்களா அதுல என்னென்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க. அட்டைப்போதான், தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு எல்லாமே போட்டு அதுலேயே அப்படியே ஆட்டியாச்சு. இப்போ வந்து வெந்தயத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மீன் போடுற ஸ்டேஜ் இது. பெருங்காயம் அரைச்ச மஞ்சள் இல்லைங்க, அது சும்மா ஒரு டைனிங் சொன்னேன். தக 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 தகன்னு கொதிச்சிருச்சு. ஆடவா மீனை விட்டு மிதக்க விடவா. இதுலேயும் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து கம்மியாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கு. எங்கே மாமி நீந்த மாட்டேங்குது மீனா? கண்ணு மட்டும் வெளியே வரும் பாரு இப்போ குழம்புல இருந்து. மூடி வச்சிடலாம். மீன்லாம் போட்டேன், மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாரு கொதிக்குதா மீன் குழம்பு. மீன் கொதிக்குது, கீழே பாரு, உள்ளுக்குள்ளே பாரு குதிக்குது. நல்ல டைமிங் ரைமிங். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. மீனுக்கு கண்ணு வெளியில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மீன் பொரிக்கலாம். வாங்க.
அருமையா புரியுதுமா. வந்துச்சாமா? ஆ சூப்பர்மா. அப்படியே எடுங்கம்மா. அடடா. பார்த்தியா முட்டை போட்டதும் ம். அந்த மசாலே வெளியில வரல. ஆமாம்மா. இது ஒரு டிப்ஸு. சூப்பராக வந்திருக்கு. டிப்ஸு. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட். இது எடு. So beautiful, so delicate, just looking like a wow. சூப்பர்மா. வா ஆ ஏக்கண்ணே. மீன் பீஸ் மட்டும் எடுத்து இதில் ஒரு பீஸ் போடுறீங்களா? ம் சரிம்மா, நல்ல பீஸை பார்த்து எடுத்து போடுங்க. ம் எல்லாம் வைக்கிறீங்களா? ம் டேஸ்ட் யாருமா பார்க்குறது? நீயே பாருங்கண்ணே. சரிங்கம்மா. டா இந்த குழம்பு பீஸும் பக்கத்தில் இந்த மீன் பீஸும் பொரிச்ச மீன் பீஸும் பார்க்கும்போது ம் தக 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 தகன்னு மின்னுதா? நீயே டேஸ்ட் பார்த்துடுமா. நானே பார்க்கட்டா? ம் இல்லைக்கண்ணே நீ தான் டேஸ்ட் நல்லா. இல்லை நீங்கள் பாருங்க, அதனால என்ன. சரி, டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டீங்க. ம் தாய் பேச்சை என்னைக்குமே மீறினதில்லை இந்த தினேஷ். ம் ம் இப்போ வந்துட்டேன் மா. ஆ ஓகேம்மா, பார்த்துடலாமா டேஸ்ட்டு? ம் வெறித்தனம் வெறித்தனம். சூப்பர்மா. ஆனியனும் அதுவும் டேஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு கடி, அது ஒரு கடி. செம்ம. ம் அப்படியே லெமனும் புளிஞ்சு விட்டோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ம் குழம்பு மீன் டேஸ்ட் பார்த்தலாம். ம் இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான். ம் நான் சாப்பிட்றது மட்டும் என்னையுமே நினைக்காதீங்க. உங்களை விட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது. ஓகே. பாருங்க, கண்ணில் கூட தண்ணி கண் கலங்குது. வாய் குளருதே, கண் கலங்குது பாருங்க. கலங்குது. பா, சரியான சாப்பிட்டுமா. ம் அல்ட்டி. எனக்கு வந்து அதாவது குழம்புல போட்ட மீன் செம்மையாக இருக்குது. குழம்பு ஊற்றிட்டு அது மேலே வாயில் வச்சதுமே எப்படியுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்போட இந்த பொரிச்ச மீன் வந்து டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தோன்னா அம்மா வச்ச அந்த மீன் வந்து குழம்பு மீன் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பே வந்து மீன் குழையாமல் எடுக்கணும். அப்படி மீன் அம்மா கலக்கிட்டாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த தடவை காணும் பொங்கல் சிறப்பான பொங்கலாக இருந்துச்சு. தரமாக சிக்கன் சாப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுத்து வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சாப்பிட்டோம். அதுவும் செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி எதுவும் செம்ம டேஸ்ட் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. அம்மா பேசுவாங்க இப்போது. இன்னைக்கு வந்து காணும் பொங்கலா? காணும் பொங்கல் தான் கண்ணு. ஆமாம்மா. என்னை வந்து கிண்டல் அடிக்காத, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கரிநாள் வந்து சிறப்பாக போச்சு. பொங்கல் வச்சோம், கோழி அறுத்தோம், நாகருக்கு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அடுத்தது சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி பொங்கலில் சாப்பிட்டோம். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கண்ணுங்களா. பாய் பாய் பாய்.